அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் அப்படின்ற பாடத்துல இருந்து 12ஆம் வகுப்பு வேதியியல்ல ஒரு முக்கியமான டாபிக். அதாவது எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. எலக்ட்ரான் கவர், எலக்ட்ரான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் சார்ஜ், எதிர்மின் சுமை. எலக்ட்ரான் கவர், இதை கவரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா யாருன்னா பிளஸ் சார்ஜ், நேர்மின் சுமை. ஸோ எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. ஒரு எலக்ட்ரானை கவரக்கூடிய பொருள் யாரா இருக்க முடியும் அப்படின்னா நேர்மின் சுமை உள்ள பொருள் தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு H+, NO2+. ஸோ நேர்மின் தன்மை கொண்ட இந்த அயனிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் கவர் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இது எலக்ட்ரானை கவரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு அர்த்தம், இந்த நேர்மின் சுமையுடைய அயனிகள். இப்போ இந்த வினையை பார்க்கலாம். இது கரிம நைட்ரஜன் சேர்மங்கள்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு வினைன்னு சொன்னேன். எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். எலக்ட்ரான் மின்சுமை மைனஸ் நெகட்டிவ்னு சொல்றோம். இதை கவரக்கூடிய பொருட்கள் உதாரணத்துக்கு H+, NO2+. இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரான் கவர் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மைனஸை விரும்பக்கூடியது. இதெல்லாம் நேர்மின் சுமை உள்ள அயனிகள், இதெல்லாம் எதிர்மின் சுமையை விரும்பக்கூடியது. அதான் எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. இந்த H+ எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பிளஸ் போட போறோம். இல்லை NO2+ எடுத்துட்டு இந்த நேர்மின் சுமையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பிளஸ் சேர்த்த போறோம். அதுக்கு பேர் தான் பதிலீடு. ஒன்னு எடுத்துட்டு இன்னொன்னு போடுறது. அதுக்கு உதாரணம் பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நைட்ரோ பென்சீன் எடுத்துக்கிறேன். நைட்ரோ பென்சீனுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பென்சீன்ல நேரடியா NO2 தொகுதி சேர்ந்திருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நைட்ரோ பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நைட்ரோ பென்சீனுடைய பதிலீட்டு வினை, எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை அப்படின்றது ரொம்ப மெதுவாக நடக்கிறது. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும் எக்ஸாம்ல எழுதும் போது. இதுக்கு சில நிபந்தனைகள் இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா இது மெதுவாக நடக்கிறதுனால நார்மலாக நடத்த முடியாது. அப்போ சில நிபந்தனைகளை நம்ம போடணும். நிபந்தனைகள்லாம் என்ன? வெப்பநிலையை மெயின்டைன் பண்றது, இல்லை அழுத்தத்தை மெயின்டைன் பண்றது. அதே மாதிரி இந்த NO2 தொகுதி ஒரு மெட்டா, எம்னா மெட்டா ஆற்றுப்படுத்துதல் தொகுதி ஆகும். அப்படின்னா வரக்கூடிய அந்த நேர்மின் தன்மை உள்ள அயனிகளை, இப்போ இன்னொரு NO2+ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த NO2+ இந்த ஏற்கனவே இருக்கிற NO2 என்ன சொல்லும் அப்படின்னா மெட்டா தொகுதிக்கு போக சொல்லும். பென்சீன்ல மெட்டா தொகுதிக்கு தான் போக சொல்லும். ஸோ இது ஒரு ஆற்றுப்படுத்துதல். என்ன ஆற்றுப்படுத்துதல்னு சொன்னா மெட்டா ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லலாம். வாங்க வினையை பார்ப்போம். இப்போ NO2 நேரடியாக பென்சின்ல சேர்ந்துருக்கு. இது நைட்ரோ பென்சின். இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா குளோரினேற்றம் செய்யலாம்னு இருக்கிறேன். குளோரினேற்றம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்ன வேணும்? Cl2 வேணும். குளோரின். Cl2ல 2 Cl இருக்குல்ல, ஒரு Cl பிளஸ் ஆகும், இன்னொரு Cl மைனஸ் ஆகும் போகும். இந்த 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இந்த Cl போயிடும். இந்த பிளஸ்ஸை தான் கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த நைட்ரோ பென்சின்ல சேர்த்த போறேன். எந்த இடத்துல சேர்த்த போறேன் அப்படின்னா மெட்டா பொசிஷன். இதான் மெட்டா பொசிஷன். இது 1, இது 2, இது 3. ஸோ இந்த 3வது இடத்துக்கு பேர் தான் மெட்டா அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஏற்கனவே என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அந்த ஹைட்ரஜன் H+ வெளியில போயிடும். அந்த H+க்கு பதிலா H+ வெளியில போயிடுது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலா Cl+ உள்ள கொண்டு போறேன். ஸோ இது ஒரு பதிலீடு. பிளஸ்ஸை எடுத்துட்டு பிளஸ்ஸே கொண்டு போய் பதிலீடு செய்யறேன். அதனால இதுக்கு பேரு எலக்ட்ரான் கவர் பொருளை வெளியில எடுத்துட்டேன். எலக்ட்ரான் கவரக்கூடிய பொருள் பிளஸ்ஸா இருக்கணும்னு சொன்னேன். எலக்ட்ரான் கவரக்கூடிய பொருள் இங்க H+, அதை வெளியில எடுத்துறேன். அதுக்கு பதிலா அதே இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா Cl+ கொண்டு போய் சேர்த்துறேன். இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ Cl+ சேர்ந்துடுச்சு. ஸோ இது மெட்டான்னு சொல்லலாம். இது M. இல்லைன்னா இதை 1ன்னு வச்சுக்கிறோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 3ன்னு சொல்லலாம். ஸோ 3-குளோரோ நைட்ரோ பென்சின் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்குது. ஸோ இந்த வினை நிகழணும் அப்படின்னா என்ன நிபந்தனை? நான் முதல்ல சொன்ன ஒரு நிபந்தனை இருக்கணும்ட்டு. வெறும் குளோரின் மட்டும் எடுத்துக்கிட்டா அந்த குளோரினேற்றம் நடக்காது. இது கூட AlCl3 எடுத்துக்கிறேன். AlCl3 அலுமினியம் ட்ரைகுளோரைடு. இதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும் லூகாஸ் அமிலம் அப்படின்னு சொல்லணும். லூகாஸ் அமிலம். ஸோ இதுதான் நிபந்தனை. இது இருந்தால் மட்டும்தான் இந்த வினை நிகழும். அடுத்ததா நைட்ரோ ஏற்றம் சொல்றேன். நைட்ரோ ஏற்றத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா HNO3 எடுத்துக்கணும். HNO3னா உங்களுக்கு தெரியும் நைட்ரிக் அமிலம். அதை நான் இப்படி பிரிச்சு எழுதுறேன். HONO2ன்னு எழுதுறேன். இந்த நைட்ரிக் அமிலமும் அதே மாதிரி சல்ஃபியூரிக் அமிலம் H2
SO4 இது ரெண்டுமே என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா அடர் கண்டிஷனில் இருக்கணும். இதுக்கு பேர் நைட்ரோ கலவை அப்படின்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் NO2 குரூப் நீங்கள் சேர்த்தணுமோ அப்போல்லாம் இது நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு பேர் நைட்ரோ ஏற்றம். இந்த கலவைக்கு பேர் நைட்ரோ கலவை. இந்த வினையை வந்து நான் 2 விதமான வெப்பநிலையில் நடத்துகிறேன். ஒன்று வந்து 373 கெல்வினில், இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு 100 டிகிரி அதிகப்படுத்துகிறேன். அதாவது 100 கெல்வின் 473 கெல்வினில் கூட நடத்தலாம். ஒன்று 373 சொன்னேன், இன்னொன்று வந்து 473 கெல்வினில். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வினை விளை பொருள் தான் வித்தியாசம். ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க HO NO2 பிரித்து எழுதியிருப்பேன். ஏன் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன்? HNO தெரியாதான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். ஒரு ஹைட்ரஜன் ஒரு நைட்ரஜன் 3 ஆக்சிஜன் இருக்கணும், HNO3. ஆனால் நான் HO NO2 எழுதியிருக்கேன். இப்படி தான் பிரியும். HO தனியாகவும் NO2 தனியாகவும் பிரியும். இந்த NO2 என்ன பண்ணோம் அப்படின்னா நேர்மின் சுமையாக பிரிஞ்சிடும். இந்த HO அதாவது OH மைனஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது இப்படி பிரிஞ்சிடும். இந்த H+ வெளியில் போன உடனே அந்த இடத்துல NO2+ போயிடுது. அப்போ நமக்கு கிடைக்கிற வினை விளை பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நைட்ரோ பென்சினை எழுதிடுறேன். NO2 நேரடியாக பென்சினில் சேர்ந்துருக்கு. இந்த மெட்டா இடத்துல தான் இப்போ புதுசாக வரக்கூடிய NO2+ போகுது. H+ வெளியில் போயிடுச்சு, அதுக்கு பேர் NO2+ உள்ளே போயிடுச்சு. இதுக்கு பேர் இதை 1 இது 2 இது 3ன்னு சொன்னேன். ஸோ 1,3 டை நைட்ரோ பென்சின் அப்படின்னு சொல்லலாம். இதுவே டெம்பரேச்சர் அதிகப்படுத்துகிறேன் 473 கெல்வினில். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு இடம் காலியாக இருக்குல்ல இந்த மெட்டா, அந்த இடத்துக்கும் NO2 போயிடுது. அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? வினை விளை பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சினில் நேரடியாக NO2 சேருது, அது நைட்ரோ பென்சின் சொல்கிறோம். 3வது இடத்துல ஒரு NO2, 4 5, 5வது இடத்துல இன்னொரு NO2. ஸோ இதுக்கு பேர் 1ல் ஒரு நைட்ரோ இருக்குது, 3ல் ஒரு நைட்ரோ இருக்குது, 5ல் ஒரு நைட்ரோ இருக்குது. ஸோ 1,3,5 ட்ரை நைட்ரோ பென்சின் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வெடிப்பொருள். லாஸ்டா இருக்கிறது சல்போனேற்றம். சல்போனேற்றம் அப்படின்னா என்னன்னா சல்போனிக் அமிலம் மட்டும் எடுத்துக்கிறோம், அடர் சல்போனிக் அமிலம் எடுத்துக்கிறோம். ஸோ நான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு எழுதுறேன் H2SO4. இதை நமக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் பிரித்து எப்படி எழுதுறேன் அப்படின்னா இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்து SO3H தான் நமக்கு தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹைட்ரஜனில் ஒரு ஆக்சிஜனை சேர்த்திடுறேன், இன்னொரு ஹைட்ரஜன், ஒரு S, ஒரு O3. இப்போ பாருங்கள் 2 ஹைட்ரஜன் H2, ஒரு சல்ஃபர் S, 4 ஆக்சிஜன். ஸோ இது இப்படி தான் நம்ம பிரித்து எழுதுகிறோம். இப்படி பிரித்து எழுதும் போது நமக்கு ஈஸியாக புரியும். இந்த HO தனியாக HSO3 தனியாக பிரிஞ்சிடுது. இந்த HO வந்து மைனஸ், HSO3 ப்ளஸ்ஸாக பிரியும். இந்த ப்ளஸ்ஸாக வருதில்ல நேர்மின் சுமை கொண்ட பொருள், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இதை கொண்டு போய் தான் இந்த H+ எடுத்துகிட்டு அந்த இடத்துல போட போகிறோம். ஸோ நமக்கு கிடைக்கிற வினை விளை பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற NO2 நேரடியாக பென்சினில் சேர்ந்துருக்கு, இது நைட்ரோ பென்சின். அதில் மெட்டா இடத்துல SO3H சேருது. இதுக்கு பேர் சல்போனிக் அமிலம் அப்படின்னு சொல்லணும். மெட்டாவில் இருக்கிறதுனால இது மெட்டா சல்போனிக் அமிலம்னு சொல்லலாம், இல்லை 3 நைட்ரோ பென்சின் சல்போனிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.